Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அவர் அதனுடைய கூட வேதனையை கூட்டார். இந்த வேதனையை கூட்டாருங்கிறது நிறைய பேருக்கு ஒரு புதிரா இருக்கிறது. வேதனையை கூட்டார்னா வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுவோம் வேதனை இல்லை, அது ஐஸ்வர்யம். அநேகர் இந்த வேதனையற்ற ஐஸ்வர்யத்தில் வாழ முடியாமல் இருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது வந்து கேட்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் இதில் பிரவேசிப்பார்கள்னு தெரியாது, இந்த வாழ்க்கையை வாழ்வார்கள்னு தெரியாது. ஏன்னா அநேகருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. நிறைய பேர் இதில் பிரவேசிக்கவும் மாட்டாங்க. கேட்டதோடு சரி, அதோடு அவங்க போயிடுவாங்க. அதுதான் அவங்க அதில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் நான் ஒரு காரணம் காமிச்சு வந்தேன், முக்கியமான ஒரு காரணம். அது என்ன? மனம் புதிதாகாததுனால. மனம் வந்து அவள் ஏற்றுக்கொள்ளாது. அது ஏற்றுக்கொள்ளாது. மனதுக்கு அது ஒத்தே வராது. நீங்கள் ஒரு இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படிதான் நீங்கள் இருக்க முடியும். மனம் ஒரு மாதிரியும் வாழ்க்கை ஒரு மாதிரியும் இருக்க முடியாது. அதனால அவர்கள் அதில் நுழைவே முடியாது. இன்னைக்கு இன்னொரு காரணத்தை சொல்லுகிறேன். அவருடைய இருதயம் அதற்கு ஆயத்தப்படுத்தப்படவில்லை. அவருடைய நாவு அதற்கென்று பயிற்சி அளிக்கப்படவில்லை. இருதயமும் நாவும் இதுக்கு ஆயத்தமா இல்லை. இந்த வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை அனுபவித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும், நாக்குக்கு பயிற்சியை கொடுக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இருதய ஆயத்தம் ரொம்ப அவசியம். இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு ஒரு மாலுக்கு போயிருந்தாங்க, போட்டிருக்கு ஒரு ஆஃபீஸ் அங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ப்ரீ மேரிட்டல் ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது கல்யாணமாக போகிற ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக ஒரு கோச்சிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா கல்யாணம்னு என்னென்ன தெரியாமல் நுழைஞ்சிட்டு அதில் பாடுபடுற ஆளுகள் இருக்கிறாங்க. அதனால அவங்கள கொஞ்சம் ஆயத்தப்படுத்துறதுக்காக ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. நல்ல ஐடியான்னு நினச்சேன் நான். என்ன கோச்சிங் கொடுக்குறாங்கன்னு தெரியாது எனக்கு. பட்டு ஒட்டுமொத்தத்தில் அந்த ஐடியா நல்ல ஐடியா. அதை யோசிச்சாங்க பாருங்க, அது ரொம்ப நல்ல ஐடியா. ஏன்னா இருதய ஆயத்தம்ங்கிறது ரொம்ப அவசியம். இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். இருதயத்தில் ஆயத்தம் உண்டாகணும் எதுக்குமே. நிறைய பேருடைய இருதயம் இப்படிப்பட்ட ஐஸ்வர்ய வாழ்வுக்கு ஆயத்தமாய் இல்லை. இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு பிரசங்கியார் ஏரோப்ளேனில் என் கூட வந்தார். எனக்கு அவர் யாருன்னு தெரியல. திடீர்னு வந்து அவர் என்கிட்ட பேசிட்டு, நான் ஒரு பாஸ்டர் தான், சரின்னு 2 பேரும் பேசிகிட்டே வந்தோம். அவர் சொன்னார், எனக்கு கூட சில சந்தேகங்கள்லாம் இருக்குதுங்க. நீங்கள் ப்ராஸ்பரிட்டின்லாம் சொல்கிறீங்க, ஆனால் சிலர் சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக வாழணும் அப்படின்றாங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், டாட்டா கூட ரொம்ப சிம்பிளாக தான் வாழ்கிறாருங்கன்னு. டாட்டா ரொம்ப சிம்பிள், அவர் சிம்பிள் மேன், அவர் சிம்பிளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். சிம்பிள்னா என்ன சிம்பிள்? நீங்கள் என்ன சிம்பிளாக வாழணும்? இல்லை சிம்பிளாக வாழணும்னு சொல்கிறாங்க பாஸ்டர். அதாவது நம்ம வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ மதுரையிலேருந்து மெட்ராஸ் போகிறோம்னா பேசாமல் பஸ்ஸில் போகணும். சிம்பிளாக பிளேன்லலாம் போகிறது ரொம்ப ஆடம்பரம், பஸ்ஸில் போகணும். அந்த மாதிரி எண்ணம் உடையவர்களாக இருக்கிறாங்க. நான் சொன்னேன், பிளேனுக்கு காசு இருந்து பஸ்ஸில் போகிறான், ஒன்று ஏதாவது நோய் இருந்து பிளேனில் ஏற முடியாமல் ஏறினா இருதயம் அட்டாக் ஆகிடும் அப்படின்ற ஆள் தான் பஸ்ஸில் போகணும். கையில் காசை வச்சுக்கிட்டு நான் சிம்பிளாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி போகிற ஆள் அவர் என்னன்னு சொல்கிறது? நான் முட்டாள்தானே அது. ஏன்னா எதுக்கு 10 மணி நேரம் நான் அந்த பஸ்ஸில் ஏறி லோன்னு வரணும்? 1 மணி நேரத்தில் டான்னு கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டுறாங்க. ஹலோ, நானும் சிம்பிளாக இருக்க தான் விரும்புகிறேன். எவ்வளோ சிம்பிளாக இருக்கணுமோ அவ்வளோ சிம்பிளாக இருக்க தான் விரும்புகிறேன். ஆனால் சிம்பிள்ன்றது வந்து ரிலேட்டிவ். அது வந்து சும்மா நம்மளே வந்து நல்ல சட்டை போடக்கூடாது, நல்ல ஷூ போடக்கூடாது, நல்ல சாப்பாடு சாப்பிட, இதெல்லாம் ஒரு சிம்பிள்னு சொல்லி நம்மளே வகையறுத்துக்க கூடாது. அது தப்பு பாருங்க. இவங்களே போட்டு அதை போட்டு தங்களையே இம்சப்படுத்திக்கிறது, சிம்பிள்ன்ற பேரில் போட்டு இம்சப்படுத்திக்கிறது. நான் சொன்னேன், சரி ஒன்று பண்ணுவோம், உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், சிம்பிளாக தானே வாழணுன்றீங்க. கடவுள் எவ்வளோ சிம்பிளாக வாழ்கிறார். நம்ம பிதாவாகிய தேவன் ரொம்ப சிம்பிளாக வாழ்கிறார் இல்லையா அப்படின்னு. கடைசி 2 பக்கத்தை வாசித்து பாருங்க வேத புஸ்தகத்தில். கடைசி 2 புஸ்தகம் வச்சிரக்கல்லாலேயே காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காரு. ரொம்ப சிம்பிள். அவர் தங்கத்திலேயே வீதி போட்டிருக்கிறாரு, முத்துக்களாலேயே கதவுகள்லாம் போட்டிருக்காரு, வாசல்கள்லாம் போட்டிருக்காரு.
ரொம்ப சிம்பிளா தான் இருக்காரு அவரு. என்ன சிரிக்கிறீங்க? அது ரொம்ப சிம்பிளுங்க. ஏன்னா அவருக்கு அது நத்திங். நமக்கு அது ஆடம்பரமா தெரியுது, அவருக்கு அது ரொம்ப சிம்பிள். அவர் எல்லாத்தையும் உண்டாக்குனவர், அவர் ரொம்ப சிம்பிளா இருக்காரு. அவர் பார்த்தாரு, ரோடு போடணுமே பரலோகத்துல, எது சீப்பஸ்ட் மெட்டீரியல்னாரு. தங்கம் தான் இருக்குதுன்னா, சரி போடு, அதுலயே போடு. நம்ம லெவல்ல எது சீப்பஸ்ட், அதுலயே போடுன்ட்டாரு. இருக்கீங்களா? இப்ப சிம்பிளுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு இல்லையா? நான் சொன்னேன், அது எங்க அப்பாங்க. அவர் எங்க அப்பா. எங்க அப்பா அப்படி இருந்தாருன்னா பிள்ளைக்கு கொஞ்சமாவது இருக்கும். அப்பா அப்படி இருந்துட்டு பிள்ளைய நொந்து நூலா போனா சொன்னாரு, கிடையாது. எங்க அப்பா இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச அளவுலையாவது நான் கண்டிப்பா இருப்பேன். அப்ப சிம்பிள்ங்கிறது இவங்களா எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. நான் சொல்றேன், கர்த்தர் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கிறாரு. அது சொல்றாரு, போடு, தங்கத்துல போட்டுக்கோ. டோர் போடணும்னா நம்ம தேக்கு மரமா இல்ல அலுமினியத்திலே போட்டுக்கலாமா அப்படின்லாம் யோசிக்கிறோம். தேக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னு, பர்மா தேக்கு இதெல்லாம் யார் வாங்குறா இப்பெல்லாம்? அதெல்லாம் வாங்குறதே கிடையாது. எதையாவது ஒண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெளி அழகா பேனலிங் மாதிரி கொடுத்துட்டு, தேக்கு மாதிரி உள்ள ஒண்ணுமே இருக்காது, போலா இருக்கும். நல்ல ஆடம்பரமா இருக்கிற வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றும் இருக்காது, வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோர பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, வாசல் கதவெல்லாம் போடணுமா, முத்துலேயே போட்டுக்கோன்ட்டாரு. முத்துக்கள் ஒரே முத்து எடுத்து அப்படியே டோர் போட்டுக்கோ அப்படின்ட்டாரு. காம்பவுண்ட் வால் பண்ணணுமா, நல்ல விலையேற பெற்ற கற்கள் இருக்குது பாரு, அதை வச்சு நிறைய இருக்குது கல். நமக்கு என்னடான்னா செங்கல் வாங்குறதுக்கே யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு லோடு செங்கலுக்கு அது எவ்வளோன்னு கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம். அவரு ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த கல்லெல்லாம் நிறைய இருக்குது, விலையேறப்பட்டிருக்கு. அதுல போட்டு காம்பவுண்ட் வாலை போட்டு தள்ளி இருக்காரு பாருங்க. ஆயிரக்கணக்கான மைலுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறாரு. நம்ம 1.5 கிரவுண்டுக்கு போடுறதுக்கு யோசிக்கிறோம். ஹலோ, அப்ப நான் அந்த பிரசங்கியார்கிட்ட சொன்னேன், நல்ல காலம் பிளேன் கிளம்ப போகுது. நான் சொன்னேன், அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அவருக்கு, என்னுடைய ஆண்டவரை போலவே நானும் சிம்பிளா தாங்க இருக்கிறேன். சிம்பிள்ன்றது அவருக்கு ஒரு ரிலேட்டிவ். இதுதான் சிம்பிளுங்கிறது. நிறைய பேருக்கு இந்த இருதயம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருக்குது. ஆயத்தமே இல்லை, இருதயம் ரெடியா இல்லை, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியாவே இல்லை. இதுல ஒரு அட்ராக்ஷன் தெரியுது அவங்களுக்கு, இது நல்லா இருக்குது, சத்தியம் நல்லா இருக்குது, கரெக்டா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனாலும் அதுல பிரவேசிக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியாமல் இருக்கிறார்கள். திருப்பவும் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16:1. தமிழில் கொஞ்சம் புவர் டிரான்ஸ்லேஷனாக இருக்கு, நான் வாசிக்கிறேன். வாசிக்கிற அப்புறம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று வாசித்துட்டு அதுலேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். அதாவது மனதின் யோசனைகள்லாம் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தருடையது அப்படின்ற மாதிரி இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஒரு இங்கிலீஷ் நல்ல மொழிபெயர்ப்பு, இதை கவனிங்க. இது எப்படி சொல்லுதுன்னு. The preparations of the heart in man and the answer of the tongue is from the Lord. இது மனுஷனது, அது கர்த்தருதுன்னு சொல்லல இந்த டிரான்ஸ்லேஷன். இது சொல்றது ரெண்டுமே கர்த்தரிடத்துல தான் வருது. எது ரெண்டுமே? இருதயத்தின் ஆயத்தமும் நாவின் பிரதியுத்திரமும் கர்த்தரால் வரும். டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல போட்டு ரொம்ப சொதப்பிட்டாங்க. இருதயத்தின் ஆயத்தமும் நாவின் பிரதியுத்திரமும் கர்த்தரால் வரும். அப்ப என்ன சொல்லுது இந்த வசனம்? கர்த்தர் இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிற வேலையிலே இருக்கிறார். இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிற வேலையில இருக்கிறார். எதுக்கு ஆயத்தப்படுத்துகிறார்? இருதயத்தை வெற்றிக்கு ஆயத்தப்படுத்துகிறார், சக்சஸுக்கு ஆயத்தப்படுத்துகிறார், சந்தோஷத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார், சமாதானத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய கையில் நீங்க வந்த பிறகு, கர்த்தருடைய பிள்ளைகளான பிறகு, கர்த்தர் உங்கள் இருதயத்துல ஒரு ஆயத்தத்தை உண்டு பண்ணுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு ஏன் வர்றீங்க? ஏன்னா கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு உண்டாகணும். நல்ல வாழ்வு எப்படி உண்டாகும்? அதுக்கு இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல பாருங்க, எல்லாம் குறுக்கு வழியிலாம் எதுவும் வர்றதில்லை. நாங்கள் அது மாதிரிலாம் போதிக்கிறது இல்லை. ப்ராஸ்பெரிட்டி அதெல்லாம் குறுக்கு வழியில போதிக்கிறது இல்லை. எல்லாமே இருதயத்தில் ஆரம்பிச்சு, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா இருதயத்தில் ஆரம்பிச்சு, வாயில மனசை மாத்தி அப்புறம் வாழ்க்கையில வரும். இதுதான் ப்ராப்பர் மெத்தடு. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் இப்படிதான் நமக்கு வருது ஒழிய ஏதோ ஒரு ஷார்ட்கட் மூலமா
அப்படி இப்படி பண்ணி அதையும் இதையும் பண்ணி அப்படிலாம் அதெல்லாம் நாங்கள் போதிக்கிறது கிடையாது. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, அது இருதயத்துல போகணும், அது வாயில வரணும், அது மனசை மாற்றணும். பாருங்க, கரெக்டாக கவனிக்கணும். நம்ம ஏதோ ஒரு ட்ரிக்கை போதிக்கலைங்க. வேதனையற்ற ஐஸ்வர்யம்னோன்னா எதையோ ஒன்று இப்படி பண்ணி அப்படி பண்ணி உருட்டி பெரட்டி காசு சம்பாரிச்சிடலாம், அப்படி போதிக்கிறது இல்லை நாங்கள். அதல்ல நம்முடைய போதனை. சிலர் அப்படி தப்பா நினைச்சுக்கிறாங்க பாருங்க. நான் பிரசங்கம் பண்ணோன்னா அந்த ஆள் அதை வச்சு ஒரு 10 வித்துட்டு இருக்கிறாரு டக்குன்னு. நல்ல காலம். அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் அதை பிடிச்சாரு. இப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. ஏன்னா ஜனங்களுக்கு சரியா விளங்குறது இல்லை, புரியுறது இல்லை எப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்லாம் அப்படிதான் வருது. அப்ப கர்த்தர் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். எதுனாலும் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அநேகருடைய இருதயம் இன்றைக்கு தோல்விக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப நாளாவே தோல்விக்கென்று அவளுடைய இருதயம் ரொம்ப ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்குது. அவங்க வீட்டில் தோல்வியே பேசி, சிறுமையே பேசி, தாழ்ச்சியே பேசி, தரித்திரத்தையே பேசி, இப்படியே பேசி 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 நம்மெல்லாம் ஏழைகள், நம்மெல்லாம் சாதாரண ஆட்கள், நம்மெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மெல்லாம் இப்படி ஆகும். ஒரு ஆள் சொன்னார், என் பையனை கொஞ்சம் சொல்லுங்க பிஏ படிக்கணுன்றான். எங்கள் கிராமத்தில் யாரும் படித்தது இல்லைங்க அந்த மாதிரிலாம். இந்த பையன் ஏன் படிக்கணும்னு சொல்கிறான்னு தெரியல எனக்கு. படித்து என்ன பண்ண போகிறான்னு படித்து ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டுங்க. உங்கள் ஊரில் யாரும் படித்தது இல்லைன்றீங்களே, நீங்கள் பெரிய ரெக்கார்டாக கீப்பப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாருமே பிஏ படிக்கலன்னு பெருமையாக சொல்லிக்கிறீங்க. இவன் படித்து வரட்டுமே அப்படின்னா முழிக்கிறாரு அவர். யாருமே படிக்கல, இவன் ஏன் படிக்கணும்? பைத்தியமாக பிடிச்சிருக்கு இவனுக்கு. எங்கள் ஊரில் யாரும் படிக்கல, எங்கள் ஜாதி யாரும் படிக்கல, இவன் ஏன் படிக்கணுன்றான். படிக்கட்டியா, படித்த ரெக்கார்டை பிரேக் பண்ண. அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு உங்கள் பையனுக்கு, சந்தோஷப்படுங்க. என்ன நிறைய பேருக்கு இந்த மாதிரி தோல்விக்கென்று இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் முன்னேறாதபடிக்கு, மேலே வராதபடிக்கு இருதயத்தை போட்டு அதில் தவறான காரியங்களை போட்டு தோல்விக்கென்று இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எடுத்து அதை மறுபடியும் என்ன பண்றாரு? வேலை செய்யறாரு. அதில் அதையெல்லாம் பிடிங்கி எரிஞ்சு போட்டு இப்போ புதிய நாற்றுகளை நட்டு, பரமபிதா நடாத நாற்றுகள் எல்லாம் பிடுங்கப்பட வேண்டும். அதெல்லாம் பிடிங்கி எரிஞ்சு போட்டு புதிய நாற்றுகளை உள்ள நட்டு புதிய காரியங்களை உள்ள விளைய பண்ணும்படியாக கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். அப்ப கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். வெற்றிக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறார், நல்வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நீங்க எதை அடையணும்னாலும் இருதயத்தை முதல்ல ஆயத்தப்படுத்தணும். ஒரு நல்ல திருமண வாழ்க்கை உண்டாகணுமா? திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்றேன், நல்ல திருமண வாழ்க்கை தேவையா? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த திருமணத்தை குறித்த சரியான எண்ணங்களை உள்ளத்துல வைக்கணும். வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன போதிக்குது? எதுக்கு திருமணம்? எதையாவது ஒரு பத்திரிகையை படிச்சுட்டு இருக்க கூடாது. இந்த கடைகளில் வைக்கிறாங்க பாருங்க, அதை படிச்சுட்டு இவங்க திருமணம் பண்ணுறாங்களாம். அந்த பொண்ணு அவரை கத்தியால் குத்தி கொன்று போட்டுருச்சான். அப்புறம் இங்கே ஒன்று நடந்துதான், இந்த புருஷன் பொண்டாட்டிய போட்டு கண்ணந்துணமாக வெட்டி போட்டாரான். நிறைய பேர் இவ்வளோதான், அவங்களுக்கு வேற எந்த எஜுகேஷனும் கிடையாது. இந்த மாதிரி கதை புஸ்தகங்களை படிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி பத்திரிகைகளை படிச்சுக்கிட்டு தங்களுடைய இருதயத்தை அதனால நிறச்சிக்கிறாங்க பாருங்க. அப்புறம் கல்யாணம்னு ஒரே பயம், ஐயோ என் புருஷன் எப்படி இருப்பானோ, இவன் நம்மளை வெட்டிக்கிட்டு கண்டந்துணமாக்கி போட்டுருவானோ. ஏன்னா அதானே படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கல்யாணம்னா என்னன்னு விளங்கல. கல்யாணத்தை வேதத்தில் படிங்க, சும்மா அந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கைன்னு அதில் படிச்சுட்டு இருக்காதீங்க. ஊரில் நடக்கிற சம்பவங்களை படிச்சுட்டு இருக்காதீங்க. அதல்ல, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஊர்லெல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்த பிழைய வாழ்ந்தாங்க, வீட்டுக்கு வீடு சண்டை தான் நடக்குதுன்றார் ஒருத்தர். அவர் ஸ்டடி பண்றாரு எல்லாரையும் அப்படி. ஆனா பைபிளை படிக்கிறது இல்லை. பைபிளை படிங்கயா அப்படின்னு. பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, நல்லது அல்ல. அப்படின்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு அர்த்தம். அந்த பொண்ணு இவனுக்கு நல்லதுன்னு அர்த்தம். அப்ப அந்த பொண்ணு அப்படி நினைக்கணும், நான் நல்லது இவருக்குன்னு. அவனும் நினைக்கணும், இந்த பொண்ணு எனக்கு நல்லதுன்னு. இப்படி நல்ல ஆரோக்கியமான எண்ணங்களை உள்ளத்திலே வளர்க்க வேண்டும். திருமணத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன, கர்த்தருடைய திட்டம் என்ன, எப்படி அது இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார், எதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார், இதெல்லாம் வேத வசனத்திலிருந்து படிச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு இதை கட்டி எழுப்புங்க உள்ள இருதயத்தில். நல்ல ஒரு எதிர்பார்ப்பை, திருமண வாழ்க்கையை குறித்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கட்டி எழுப்புனீங்கன்னா அப்ப கல்யாணம் பண்ணிக்கும் போது சந்தோஷமா வாழ முடியும். அதுக்குரிய ஆயத்தம் உண்டாயிருக்குது, இருதய ஆயத்தம் உண்டாயிருக்குது.
இந்த இருதய ஆயத்தம் இல்லாம போய் நுழைஞ்சா என்ன ஆகுது? குழப்பம்தான், பயம்தான், பிரச்சனை தான். நமக்கு தெரிஞ்சதை போய் அதில் பண்ணி உருட்டி பரட்டிட்டு என்னத்தையாவது பண்ணிட்டு இருப்போமோ ஒழிய கடவுளுடைய வார்த்தையின்படி நம்ம நடந்து கொள்றது கிடையாது. சொல்றேங்க, திருமணம் மட்டும் இல்லை, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது கூட அப்படிதான். நிறைய பேர் வியாபாரம் ஆரம்பிக்கணும், நான் பெரிய குபேரன் ஆகணுமாக்கும், அப்படி ஆகணும் இப்படிலாம் நினைக்கிறாங்க. சரி, ஆரம்பிங்க, யாரும் வேணாம் இல்லை. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். இருதயத்தில் விசுவாசத்தை வளங்க, இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வையுங்க. உள்ள வார்த்தை போட்டும், கடவுளுடைய வார்த்தை போட்டும் இருதயம் அதற்கென்று ஆயத்தப்படட்டும். எதுக்கு? ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு வியாபாரத்தை செய்யறதுக்கு. அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட இருதயமாக, விசுவாசம் உள்ள இருதயமாக, பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற இருதயமாக, பெரிய அற்புதங்களை எதிர்பார்க்கிற ஒரு இருதயமாக, வெற்றியை உண்டாக்குகிற ஒரு இருதயமாக அந்த இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள். இருதயத்தை பக்குவப்படுத்துறது ரொம்ப அவசியம். பாருங்க, பிசினஸ் ஆரம்பிச்ச பிறகு கூட அதை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வெற்றி அதுல வரணும்னா எங்க இருந்து வரும் வெற்றி? வியாபார வெற்றி எங்க இருந்து வரும்? இருதயத்திலிருந்து தான் வரும். திருமண வாழ்க்கையில வெற்றி எங்க இருந்து வரும்? இருதயத்திலிருந்து தான் வரும். எதுலையுமே வெற்றி இருதயத்திலிருந்து தான் வரும். சில நேரத்தில் சில வாலிபர்கள் வந்து சொல்லலாம், சபை ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். ஏன் ஆரம்பிக்கலான் இருக்கேன்? எல்லாம் கூட படிச்சவன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் ஆரம்பிச்சிடலான் இருக்கிறேன். நான் சொல்லிடுது, உருப்பிட மாட்டேன். நீ அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா சரி கிடையாது. அது இது என்னது? எல்லாம் உங்க கூட படிச்சவன்லாம் ஆரம்பிச்சிட்டான், நீ ஆரம்பிச்சிருக்கியா? இல்லைங்க, அவன் ஒரு அவன் ஆரம்பிச்சிட்டான், நான் ஆரம்பிக்க கூடாதா? அவன் என்னை விட ரொம்ப குறைவா படிச்சவன், அவன் ஆரம்பிச்சிட்டான், நான் ஆரம்பிக்க கூடாதா? நீ ஆரம்பிக்கவே கூடாது. நீ உன் இருதயமே சரி கிடையாது, உன் மனதே சரி கிடையாது, வாயும் சரி கிடையாது. எதுக்கு ஆரம்பிக்கிற? நீ வெற்றி பெறவே முடியாது. இருதயத்தை முதல்ல ஆயத்தப்படுத்து. உன்னை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடு, கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடு. கர்த்தாவே எங்க போக சொல்றீரு, என்ன பண்ண சொல்றீரு, எனக்கு நீர் வச்சிருக்கிற காரியம் என்ன, நான் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி இருதயத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக இருதயத்தை முதல்ல ஆயத்தப்படுத்தணும். ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை செய்யணும்னா இருதய ஆயத்தம் அவசியம். ஆயத்தம் ஏதோ ஆரம்பிக்கிற வரைக்கும் இல்லை, ஆரம்பிச்ச பிறகும் அந்த இருதய ஆயத்தம் தொடர்ந்து அவசியமாய் இருக்கிறது. இருதய பக்குவப்படுறது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா அன்றாட வெற்றி ஊழியத்தில் எப்படி வருது? அது இருதயத்திலிருந்தா வருது, வேற எங்க இருந்தும் வரல. அது இருதயத்துல தான் வரும். கடவுள் பாருங்க எவ்வளவு அருமையானவர்னு சொல்லி வெற்றியை எங்கேயோ வச்சில்ல. வெற்றியை என் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வச்சு கொடுத்திருந்தாருன்னா தொலைஞ்சேன் நான். வெற்றியை வேற யாராவது ஒரு விசுவாசிகிட்ட கொடுத்தா கூட செத்தேன் நான். வெற்றியை யார்ட்டையும் கொடுக்கல. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? எனக்குள்ளேயே என்னுடைய இருதயத்துல அந்த வெற்றிக்கான சாத்தியக்கூறுகளை வச்சுட்டாரு கர்த்தர். நீ வேணுமா நீ வெற்றி அடையலாம், உனக்கு வெற்றி வேணுமா நீ வெற்றி அடையலாம். அப்ப பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வெற்றி அடையலைன்னா கடவுளை நாளைக்கு குறை சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுடைய இருதயம் வெற்றி அடையக்கூடிய இருதயமாக மாற்றப்பட முடியும். உங்களுடைய இருதயம் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படியாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த முடியும். நீங்க ஆகலைன்னா அது உங்க பொறுப்பு. சில பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, நல்லா படிக்க முடியும், படிக்க மாட்டான். நான் ஒருத்தன்ட்டு சொன்னேன், நல்லா படிக்க முடியும், படிக்க மாட்டேன்ற. நாளைக்கு படிக்காம போனா, படிக்க முடியாதனால படிக்காம போல, நீ ஒன்றும் பண்ணல அதனால படிக்காம போன, அவ்வளவுதான். உன் பொறுப்பு அது. படிக்க முடியும், ஆனா நீ படிக்கல. இந்த இருதயத்தை எடுத்து வெற்றி உள்ள இருதயமா மாற்ற முடியும், ஆனா மாத்தல. இருதயத்தை எடுத்து பக்குவப்படுத்த முடியும், பண்ணல. இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வைக்க முடியும், வைக்கல. அதுக்கு நேரத்தை செலவழிக்கல, இதை ஒண்ணுமே பண்ணல. பண்ணாதனால ஒன்றும் நடக்கல. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்க்கை போயிட்டே இருக்கும், வருஷங்கள் கடந்து ஓடிடும், முடி நரைச்சிரும், பல்லெல்லாம் உழ ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் மங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்கலையேன்னு ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு. என்ன வாழ்க்கை இது, நானும் தான் வாழ்ந்தேன், ஒன்றுமே சாதிக்கலையாக்கும். ஏன்னா இந்த இருதயத்தை பக்குவப்படுத்தல. நீங்க சாதிக்காதது உங்களுடைய குறைய ஒழிய கடவுள் அது சாதிக்காம விட்டுட்டாரு, எனக்கு கடவுள் ஒன்றும் செய்யலையாக்கும், கடவுள் என்ன ஒன்றும் பண்ண விடலையாக்கும் கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த தவறி விட்டோம். நம்ம என்ன பண்றோம்? சும்மா வேலைக்கு போறோம், வர்றோம், டிவி நேரம் பார்த்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறோம், திருப்பி வேலைக்கு போறோம், வர்றோம், டிவி. இப்படி இருந்தால் இருதயம் பக்குவமாகுமா? எங்க பக்குவமாகும்? பக்குவமாக முடியாது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இரவும் பகலும் இந்த இருதயத்தை நான் வெற்றிக்காக பக்குவப்படுத்துவதிலே தீவிரமாய் இருக்க வேண்டும்.
வெற்றியுள்ள ஒரு ஊழியத்தை உருவாக்குவதிலே, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதிலே, வெற்றியுள்ள ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதிலே, வெற்றியுள்ள ஒரு வியாபாரத்தை உருவாக்குவதிலே தீவிரமாய் இருக்க வேணும். வெற்றியில தீவிரமா இருக்கிறது எப்படி? கடவுளுடைய வார்த்தையில தீவிரமா இருந்து அதை எடுத்து உள்ளத்துல வச்சு என் உள்ளத்தை அதற்காக பக்குவப்படுத்த வேண்டும். இருக்கீங்களா? அப்ப கர்த்தர் இருதயத்தை பாருங்க அற்புதமா உண்டாக்கிட்டாரு. நீங்க எடுத்து உங்க இருதயத்தை பக்குவப்படுத்தி நீங்க என்னவாக ஆகலாம், குபேரனாவும் ஆகலாம், பெரிய ஐஸ்வர்யவான் ஆகலாம், நீங்க என்னவாகவும் ஆகலாம். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் எடுத்து பக்குவப்படுத்தினார். இது ஒரு நாள்ல நடக்கிறது இல்லை, ஒரு மாசத்துல நடக்கிறது இல்லை, ஒரு வருஷத்துல நடக்கிறது இல்லை. இதுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு கமிட்மெண்ட் அவசியம். இல்லைங்களா? வாழ்நாள் முழுக்க ஒரு கமிட்மெண்ட் அவசியம். இருதயத்தை இப்ப கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு. எப்படி ஆயத்தப்படுத்துறாரு? வாயின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். அதாவது வாயில வார்த்தையை கொடுத்து இருதயத்தை சரி பண்றாரு கர்த்தர். அதான் அந்த வசனம் 16:1. இருதயத்தின் யோசனைகளும் வாயின் பிரதியுத்திரமும் கர்த்தரால் வரும்னா என்ன அர்த்தம்னா, இருதயத்தை எப்படி பண்றாரு? ஆயத்தம் பண்றாரு. வாயில வார்த்தைகளை கொடுத்து இருதயத்தை சரி பண்றாரு. சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 103 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப சொல்லுவோம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குறார். அப்ப வயசான ஆளை திரும்பவும் வாலிபனம் போல பலத்தை எப்படி கொடுக்கிறாராம்? வாயை நன்மையால நிரப்புறார். வாயை நன்மையால நிரப்புறாருன்னா ஜிலேபி கொடுக்கிறாரு இல்ல, வாயில வாயை நன்மையால நிரப்புறாருன்னா இது என்ன நன்மையால நிரப்புறாரு? கர்த்தருடைய வார்த்தை என்கிற நல்ல காரியத்தினால் நிரப்பி தள்ளாடுற வயசுல கூட, வயசான காலத்துல கூட, பலன் குன்றி போயிருக்கிற நேரத்துல கூட புது பலனை அந்த ஆள் அடையும்படியாக, மறுபடியும் வாழ வயது போல ஆகும்படியாக இந்த வாயை யூஸ் பண்ணி, இந்த வாயின் மூலமா இருதயத்தை சரி பண்ணி, அதன் மூலமாக சரீரத்தை சரி பண்றாரு. இருக்கீங்களா? எப்படி பண்றாரு பாருங்க கர்த்தர். இருதயத்தின் ஆயத்தமும் நாவின் பிரதியுத்தரமும் கர்த்தரால் வரும்.